லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடி? நான் தப்பு பண்ணிட்டேம்மா. உங்க யார் பேச்சுமே கேட்காம நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? உன்னோட வாழ்க்கையே நீயே குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற? இவ்ளோ நாள் வராத புத்தி இப்ப என்ன திடீர்னு வந்துடுச்சு? அம்மா, நான் தாலிய கழட்டி அவன் மேல எரிஞ்சேன்தான். இந்த வீட்ல ஒவ்வொரு முறையும் அவனை கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கேன். ஆனா அத்தை அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கையில கொடுக்கும் போது அப்போதாம்மா நான் பாண்டியை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. முதல்ல அழறத நிறுத்து. நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? தப்புதாம்மா, தப்புதான். அப்போ முதல் வேலையா பாண்டி கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அம்மா, அது ஒண்ணுதான் உன் பிரச்சனை முடிவுக்கு வரதுக்கான ஒரே வழி. அப்பாதான் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரேம்மா. அவருக்கு ஒன்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன் மேல இன்னும் கோவமா இருக்காரு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. வெளியில பாக்கதான் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ள நீ இப்படி இருக்கிறத பாக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். இல்லனா பாண்டிய அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரா? அம்மா, நான் பாண்டி கிட்ட போட்டு மன்னிப்பு கேட்டுடுறேம்மா. சும்மா வாய் வார்த்தையா இல்லாம உண்மையாவே நீ செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டனா எனக்கு சந்தோஷம்தான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழறத பாக்குறத விட வேற என்னடி எங்களுக்கு வேணும்? அவன் வந்த உடனே நல்ல விதமா பேசி மன்னிப்பு கேளு. எல்லாம் சரியாயிடும். அம்மா, அழாத. முதல்ல சாப்பிடு. சீதா, இதோ வரேங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்ன சீதா, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன திடீர்னு? என்கிட்ட கூட எதுவும் சொல்லலையே. மனசு சரியில்லை, அதான். எடுத்துக்கோங்க. பாண்டி, என்ன மன்னிச்சிடு பாண்டி. பாண்டி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாண்டி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்ன ஒரே ஒரு தடவை முகம் கொடுத்து பாரு பாண்டி. பாண்டி, ப்ளீஸ் பாண்டி. நான் நிஜமாவே பண்ண தப்ப உணர்ந்துதான் மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிடு பாண்டி. பாண்டி, பாண்டி, என்ன மன்னிச்சிடுறா. உன் முகத்தை பார்த்தாலே என்ன நீ குப்பத்தாள்னு சொன்னது, தாலியை கட்டி விசிறி வச்சது, உனக்காக நான் கஷ்டப்பட்டு கட்டின காலேஜ் ஃபீஸை
உங்க அண்ணன் கையில இருந்து வாங்கி என் மூஞ்சி மேல தூக்கி வச்சது. எல்லாத்துக்கும் மேல உன் நாண்டா வரதட்சணை கேட்டு அடிச்சேன்னு என்னையும் எங்க அம்மா மேலேயும் போய் கேஸ் போட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சது. இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. டேய், நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன மன்னிச்சிடு பாண்டி. பாண்டி, என்ன மன்னிச்சிடுறா. அப்பா, அப்பா, என்ன பாருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களாச்சும் பாண்டி கிட்ட சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா அவன் கேட்பான்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, சொல்லுங்கப்பா. அப்பா, உண்மையிலேயே நான் திருந்திதாப்பா மன்னிப்பு கேக்குறேன். நீங்க சொன்னாதாப்பா அவன் என்ன மன்னிப்பான். அப்பா ப்ளீஸ்ப்பா, அவன் கிட்ட சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா பாண்டி, ப்ளீஸ் பாண்டி, ப்ளீஸ் பாண்டி. அப்பா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது பாண்டி கிட்ட இல்ல, அவன் அம்மா கிட்ட. இங்க பாரு, நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க, குடும்பம் நடத்துனீங்க. உங்களுக்கு நடுவுல 1008 பிரச்சனை இருக்கலாம். அது உங்க 2 பேருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது. அதை நீங்களே எப்படி வேணாலும் சண்டை போட்டோ இல்ல விட்டு கொடுத்தோ மன்னிப்பு கேட்டு தீர்த்துக்கலாம். ஆனா இதுல உன்னால உண்மையா பாதிக்கப்பட்டது பாண்டியோட பெத்தவங்க தான். நீ அவனை மட்டும் காயப்படுத்தியிருந்தா இந்நேரம் நமக்குள்ள எதுக்கு மலர் மன்னிப்பலான்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்து உன்னை ஏத்துக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு பொய்ய சொல்லி ஒரு நாள் ராத்திரி முழுக்க அவன் அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சத எந்த புள்ளையால தான் தாங்கிக்க முடியும்? இந்த பாரு, உனக்கு மன்னிப்பு வேணும்னா நீ விழ வேண்டியது பாண்டியோட காலில் இல்லை, அவங்க அம்மாவோட காலில். பாண்டி கிட்ட நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. இந்த பாரு, பாண்டி கிட்ட உன்னை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லி அவன் அம்மா தான் சொல்லணும். அதான் நியாயமும் கூட. சரிப்பா, நாளைக்கே நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். கண்டிப்பா கேக்குறேன். பாண்டி, ஒன்றும் இல்லடா, விட்றா, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போகும்டா, தைரியமா இருக்கா. வாழ்க்கைனா இப்படிதான்டா இருக்கும், எல்லாத்தையும் சந்திக்கணும். இதுக்காக அழுத எப்படா, தைரியமா இருக்கா. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? நம்ம பிள்ளைங்கள்லாம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதா பெத்தவங்களோட உண்மையான வெற்றின்னு நான் சொன்னேன்ல. ஆமா சொன்ன. ஆனா அதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல போல இருக்கு. என்ன சீதா சொல்ற? பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட வேற என்ன எனக்கு முக்கியமா இருந்துற போகுது? அதான் அவ வந்து அவ்வளவு தூரம் கேட்டால, ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க பானு உங்ககிட்ட வந்து கெஞ்சினால. நீங்க பாண்டி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? என்ன பாக்குறீங்க? ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டியது. உங்களோட பிடிவாதத்தினால அது இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது. அவளை மன்னிக்க வேண்டான்னு பாண்டி கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஆனா மன்னிச்சுடுன்னு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லைல்ல. அவ அப்படி அழுதுகிட்டு நிக்கிறா, நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவளை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு
அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்கல்ல? உனக்கு மலரோட கண்ணீர் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சிருக்குல்ல. இந்த 2 மாசத்துல பாண்டி எவ்வளவு அழுதுருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அழுதுருக்காங்க. அந்த கண்ணீர்லாம் உனக்கு பெருசா தெரியலையா? நான் சொல்லி கட்டாயத்தின் பேர்ல அவன் அவளை மன்னிக்க கூடாது சீதா. அவன் மனசார அவளை மன்னிச்சு ஏத்துக்கணும்னா, மறுபடியும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா, பாதிக்கப்பட்ட அவன் அம்மா கிட்ட தான் அவ முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அந்த அம்மா அவளை ஏத்துக்கிட்டா பாண்டி அவளை மனசார ஏத்துக்க போறான். என்னோட பதில்ல உடன்பாடு இல்ல போல இருக்கு. நீங்க இன்னும் உங்க பிள்ளைங்கள பழைய மாதிரி தான் பாக்குறீங்க. கௌரவம் பாத்துக்கிட்டு விட்டு தராம தான் இருக்கீங்க. நீங்க இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை. ஆனா நீங்க சொல்லல. இப்ப என்ன? அவ பாண்டியோட அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டால, உங்களுக்கு சந்தோஷம் தானே? சீதா, 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 சீதா. என்னதான் இருந்தாலும் தாலி கொடியா தொப்புள் கொடியான்னு வரும்போது தொப்புள் கொடி தான் ஜெயிக்குது. வாங்கம்மா, வாங்க அத்தை, வாங்க வாங்க. மா 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 நாடா வாமா டே, வாமா. நாடா கத்தினே அங்க பாரு யார் வந்திருக்காங்க. பாரு. டேய், என்னதுடா மாமியார் வந்துக்கறாங்க? என்னடா பிரச்சனை? மோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? சும்மா உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. வாங்க 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 அண்ணே. வணக்கம்மா. வாங்க நீ. என்னத்துக்கு வெளியே நின்னுங்கண்ணே? உள்ள வாங்கண்ணே. மாமா வாங்க மாமா, உள்ள உட்காரலாம் வாங்க. டே டே டே, இருடா. மலர் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னடா இது? மா என்னன்னு தெரியல, திடீர்னு என்னன்னா வந்து மன்னிச்சிடு 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிச்சு. சரி, அதுக்கு நீ என்ன சொல்லிக்கின? உடனே ஒத்துக்குனியா? இனிமே எதுவா இருந்தாலும் மாமா சொல்றதா செய்வேன்னு சொல்லிட்டேன். அண்ணன் என்ன சொன்னாரு? நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது பாண்டிட்டு கிடையாது, அவங்க அம்மா அப்பா கிட்ட தான். அவங்க மன்னிக்கிறதும் மன்னியாததும் அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டாருமா. அண்ணே, அட அம்மா, எனக்கு நன்றி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. அண்ணே, எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? அடுத்தவங்களுக்காக பேச வரவங்களும் நடந்தது நடந்து போச்சு, எத்தையும் மனசுல வச்சுக்காம அத விட்டுடுங்கன்னு தான் சொல்லிப்பாங்க. ஆனா அடி வாங்கினவங்களோட கஷ்டத்தையும் மனசையும் புரிஞ்சுக்கின்னு மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் உங்க இஷ்டம்னு சொல்லிக்கிற அந்த பெருந்தன்மை உங்களை தாண்டி வேற யாருக்கும் வந்துக்காதுன்னு. இங்க பாருங்க, இதுல என் புள்ள உங்க புள்ளன்லாம் நான் பிரிச்சு பாக்குறது இல்ல. என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய்யறேன், அவ்வளவுதாம்மா. மலர் ரொம்ப வருத்தப்படுறா. அவ தப்ப உணர்ந்து திருந்தி பாண்டி கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டா. உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் இப்ப வந்திருக்கா. நான் கேட்டுக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அது எப்படி ஒரே நாள்ல ஒருத்தரால திருந்திட முடியும்? அப்படி திருந்துற அளவுக்கும் பெருசா ஒண்ணும் நடந்துக்கலையே. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே எடுத்து சொன்னாங்க. அதனாலதான் நான் மன்னிப்பும் கேட்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அத்தை, ஆனா என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. அது எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நேத்து ஸ்டேஷன்ல வந்து என் நண்ட டவுரி கேட்டாங்க, அடிச்சாங்க, உதச்சாங்கன்னு எங்க கண் எதிரில சொல்லி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. ஆனா அதுங்காட்டியும் நான் தப்பா உணர்ந்துட்டேன், திருந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல.
மலரு, உனக்கே தெரியும் நான் என் மனசுல உன்னை சாமி கணக்க வச்சிருந்தேன். ஆனா இப்படி திடீர்னு மாறி எங்க மேலயே பொய் கேஸ் குடுக்கற அளவுக்கு நீ போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மலரு. என்னடா இப்படி பண்ணிடுச்சேன்னு துக்கப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் திருந்திட்டேன், என்ன மனுஷருங்கான்னு வந்து நிக்கிற. அதான் எனக்கு எதை நம்புறதுன்னே தெரியல. அத்தை, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இப்ப சொல்றேன், நான் பாண்டி கூட இந்த வீட்ல உங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க அத்தை. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அம்மா பாருமா, கால்ல கூட விழுந்துட்டேன். அவங்க என்ன ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் உங்களை மாதிரி வசதி இல்லாதவதான், படிக்காதவதான். ஆனா நீ இந்த வீட்டுக்கு மருமவள வந்த நாள்ல இருந்து உன்னை நான் எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்கினேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா நீ எங்களுக்கு பண்ணது அம்மா சீக்கிரம் ஆறாது மலரு. நான் என் வயசுல எவ்வளோ எம்மா சண்டையெல்லாம் பார்த்துட்டு தானே வந்துகிறேன். ஆனா வரதட்சணை கொடுங்கன்னு பொய் கேச போட்டு ஒரு ராத்திரி புல்லா ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டிய. ஏதோ வேற ஆளு மூஞ்சி தெரியாதவங்க செய்திருந்தா கூட சரி போதுன்னு விட்டு போயிருக்கலாம். ஆனா ஆற நான் நம்பின்னு இருந்தனோ அவங்களே என்னோட முதுகுல குத்துனது அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. அம்மா அப்படி இவ இல்லைங்க அண்ணி. சும்மா வாய் வார்த்தைக்காகவோ நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்றதுக்காகவோ நான் எதுவும் பொய் சொல்ல விரும்பிக்கல அண்ணி. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்டு வா மருமவளேன்னு என்னால ஆர்த்தி எல்லாம் எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் போய்கிட்டோம். என்னடா அப்பாலிக்கா பாத்துக்கலாம். அண்ணே எதனா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஏமா ஏமா மாமா ஒரு நிமிஷம் அத்தை, ஒரு நிமிஷம். மா மா என்னம்மா என்னங்க நில்லுங்க. என்ன போலாங்கிறீங்க? எங்க போலாங்கிறீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே அந்த அம்மா அப்படி பேசிட்டு போறாங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சமாதானமா பேசியிருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சோம். நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க. இங்க பாரு, அந்த அம்மாவோட வலியும் வேதனையும் உனக்கு புரியலையா சீதா? அவங்க வார்த்தையில இருக்கிற உண்மை உனக்கு சுடல? இங்க பாரு, அதுதான் என்ன பேச விடாம பண்ணிடுச்சு. ஏங்க உங்க பொண்ணோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியலையா? அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? ஏய், அடிச்சது இவ, வலியை அனுபவிக்கிறது அவங்க. இதுல மன்னிக்கிறதும் ஏத்துக்கிறதும் அவங்க தானே முடிவு பண்ணணும். சீதா, நான் உங்களை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்துறது அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் தப்பா உபயோகப்படுத்துறதுக்கு சமம். இந்த பாரு, இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ணணும். பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்காம உங்களால எப்படிங்க இப்படி நின்னுகிட்டு பேச முடியுது? ஏய், அந்த அம்மா பேசின வார்த்தையை கவனிச்சியா? அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு இவ என்னென்னலாம் பண்ணாலும் இந்த பாரு, மறுபடியும் அவங்க மனசை மாத்த அதை விட அதிகமா இவ நிரூபிச்சாகணும். இங்க பாரு, அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்ல. புரியுதா? வா போலாம். அம்மா அப்பாவை பாருமா, எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. நீ வா.
நிமிஷம் இரு. வலிவுறியா? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? உன்கிட்ட பேசணும்னு ஆசையா ஃபோன் பண்ணா நீ கட் பண்ற. வேலையா இருந்தேன். சரி, இப்ப பேசலாம்ல. டேய், ஸ்கூல் படிக்கும்போது உன்னை பார்த்தது, லவ் பண்ணது, உனக்காக எல்லாரையும் தூக்கி போட்டு வந்து கல்யாணம் பண்ணது எல்லாமே நான் தான். அத மறந்துடாத. தாலியை கட்டி தூக்கி போட்டுதே, ஸ்டேஷன்ல விடிய விடிய உட்கார வச்சுதே, அதெல்லாம் விட்டியே. இப்ப என்ன பழிக்கு பழி வாங்கலான்னு இருக்கியா? எங்களுக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாது. எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பட்டுன்னு பேசிடுவோம். அப்ப எப்பவும் போல நல்லா பேச வேண்டியதானே? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அவகிட்ட இறங்கி போகாத, கெத்தாயிரு, அப்பதான் அவன் உன் வழிக்கு வருவான்னு சொன்னாரா? ஏய், அவர் அந்த மாதிரி சொல்ற ஆளா? கண்டிப்பா சொல்லிருப்பாரு. அவர் பண்றதுதான் டெய்லி பாத்துட்டு இருக்கோம்ல. இந்த பாரு, மாமா பத்தி தப்பா பேசாத மலரே. அவள்தான் சொல்லிட்ட உனக்கு. அடடா, ஓயோயோயோயோ, பொல்லாத மாமா. ஏய், உனக்கு மாமா ஆவறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு அப்பாடா. அவர் யாரு, என்ன மாதிரி ஆளு, எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பேசுவாரு, என்னெல்லாம் பண்ணுவாருன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சரியா? ஏதோ 2-3 மாசம் அவர் உன்னை கூட வச்சு சுத்திட்டு இருக்காருங்கிறதுக்காக நீ இப்படி பேசுறதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? டேய், உன்னை பத்தி அவர் எவ்வளவு கேவலமா பேசிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். ஏய், இப்போதைக்கு நீ தேவலாம் பேசுனுகிற. நமக்கு நடுவுல இவ்ளோ பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணமே அவர்தான். என்ன முறைக்கிற? அவர் முன்னாடியே நல்லபடியா நம்ம 2 பேரையும் ஏத்துட்டு இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? சொல்லு.